திமுகனால என்னம்மா பொய்ங்கிறது தான். ஒரு பொய்யை சொன்னால் அதை திரும்ப சொன்னால் அது திராவிட விவிலியம் ஆகிடுமே. இப்ப ஜி ஸ்கொயருங்கிறது ராமஜெயம்னு அவர் பேர் சொல்றாங்க. ஆனா ஜி ஸ்கொயர் மோகன், ஜி ஸ்கொயர் கார்த்திக் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான பேர். தெளிவாக ஜி ஸ்கொயருக்கும் முதல் குடும்பத்துக்கும் பல தொடர்புகள் இருக்குன்னு போன 5 வருஷத்துல சென்னையில் அவங்க ப்ரமோட் பண்ண ப்ராஜெக்டுடைய மதிப்பு மாத்திரம் 1.5 லட்சம் கோடி. கேரோல்டிங் லிஸ்ட்டை கொடுங்க பார்க்கலாம். ஜி ஸ்கொயர் ப்ரமோட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு போடுங்க. ஒரு கம்பெனி இல்லை, ஒரு 40 கம்பெனி இருக்கு. அதுல ஒன்று அந்த அண்ணா நகர் கார்த்திகோட மனைவி டைரக்டரா இருக்காங்க. செந்தாமரை சபரீசன் அதுக்கப்புறம் கார்த்திக் 3 பேர் சேர்ந்து செசாக் ரியால்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க. இவங்கெல்லாம் எங்க ஜி ஸ்கொயர்ல பார்ட்னர். இது 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னால் என் கட்சி தொடரும், ஊழல் துட்டு தான். iPlus TV, India's #1 QLED TV, crystal clear picture quality with 3-year replacement warranty, smart voice, smart entertainment. 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம்மா. சமீபத்தில் ஜி ஸ்கொயர் அப்படின்ற ஒரு நிறுவனர் சவால் விட்டுருக்காரு. அதாவது எங்களோட ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் சபரீஷன் அவர்கள் தான், நீங்க நிரூபிச்சுட்டா என் சொத்துல பாதி எழுதி வச்சிடறேன், 500 கோடிக்கு எழுதி வச்சிருன்ற மாதிரி சவால் விட்டுருக்காரு சார். இதோட முழு பின்னணி என்ன சார்? இல்ல, இதுக்கெல்லாம் நீங்க கூகுள்ல போய் ஊழலின் தந்தை, கிங் ஆஃப் கரப்ஷன் போட்டா ஒருத்தர் பேரை காட்டுது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு காட்டுது, சாரி கருணாநிதினு காட்டுது. அவர் 1977 அமைச்சராக, நிதியமைச்சராக இருந்தவர் நாஞ்சில் கி மனோகரன். இவர் ஊழலுக்கு அதிமுகவில் ஊழல்னு ஏதோ முறை சொல்லியில் எழுதுறாரு. அவர் இன்னொரு பத்திரிகை வச்சிருந்தார் தென்னகம்னு. அதில் கருணாநிதியே தமிழகத்தின் அருவருப்பே என்னமோ பொட்டுக்கற்று எழுதுறார். உடனே இவர் மந்திரக்கோள் எழுதுகிறது, நான் நடிகர் ஆட்சியை விமர்சனம் செய்தால் மந்திரக்கோள் எழுதுகிறது, இந்த மந்திரக்கோள் நமது கட்சியில் சாதாரணமாக இருந்தது, இன்னைக்கு 10 லட்சம் ரூபாயில் அண்ணா நகரில் பங்களா வைத்துள்ளது, 10 அப்படின்னு போட்டார். உடனே 10 லட்ச ரூபான்னா என் பங்களாவை கொடுத்துட்றேன் அப்படின்னு அவர் சவால் விடுறார். உடனே இவர் உடன்பிறப்புகளை பார்த்தீர்களா, பணம் கொடுங்கள், நாம் அதை வாங்குவோம்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் டொனேஷன் கொடுத்தா அவங்க பேரை போடுவாங்கன்னு மக்கள் கொடுக்க முறை சொல்லியில் 13 லட்சத்துக்கு மேலே வசூலாச்சு. அதுக்கப்புறம் நிறுத்திட்டார். அதுக்கப்புறமும் வசூல் ஆகிருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அந்த மந்திரக்கோள் இந்த பக்கம் சேர்ந்து போச்சு. திமுகவில் அடுத்த 20 வருஷம் இருந்தார். அந்த 13 லட்சத்தை எவனும் கேட்கல. ஸோ கொள்ளையடிக்கிறது, ஊழல் செய்யறதுன்னா அது திமுக. 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது முடிந்த பின்னால் என் கட்சி தொடரும், ஊழல் துட்டு தான். இப்போ ஸ்டாலின் சார் இருக்காரு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவருடைய அஃபிடவிட்டை பார்த்துருக்கீங்களா? சொந்த வீடு கிடையாது, சொந்த கார் கிடையாது, கேஷ் இன் ஹேண்டு 10,000, கேஷ் இன் பேங்க் 40,000. அப்புறம் அந்த வீடு இன்னைக்கு தேதியில் 50 கோடி பெறுமா? அவர் இருக்கிற வீடு செனட்டா சந்தில் இருக்கிற இந்த சாலையில் இருக்கிறது 50. அவர் 2006 அவர் பேரில், ஒய்ஃப் பேரில், பையன் எல்லாருக்கும் சேர்த்து மொத்த சொத்தே 2,67,00,000 ரூபாய் தான். ஆனால் நவம்பர் மாதம் ஆட்சிக்கு 4 மாதம் கழித்து இந்த 14 கோடி பங்களாவை வாங்குறாரு. ஆனால் அவர் பேரில் வாங்கலை, பொண்டாட்டி பேரில் வாங்கலை, பையன் பேர்லேயும் வாங்கலை. ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணுறாங்க. என்ன கம்பெனி? ஸ்னோ ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட். அதில் யார் டைரக்டர்? துர்கா ஸ்டாலின், அப்புறம் உதயநிதி ஸ்டாலின். அதுக்கு 10 கோடி கடந்துறாரு. இவர் சினிமாவில் நடிக்கல, ரெட் ஜெயண்ட் ஆரம்பிக்கல, எங்கேருந்து 10 கோடி வந்ததுன்னு யாரும் கேட்கக்கூடாது. கேட்கல, இன்னைக்கு வரைக்கும் அந்த கடன் திருப்பி வரலன்னு இந்த அஃபிடவிட்லேயும் இருக்குது. இது சரிம்மா. இப்போ ஜி ஸ்கொயருங்கிறது ராமஜெயம்னு அவர் பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஜி ஸ்கொயர் மோகன், ஜி ஸ்கொயர் கார்த்திக் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான பேர். இந்த மோகன்கிறவர் அண்ணா நகர் எம்எல்ஏவாக இருந்தவர், கார்த்திக்ங்கிறவர் இதில் வில்லிவாக்கத்தில் நின்று இந்த முறை தோற்றார். ஜி ஸ்கொயர் ப்ரமோட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு போடுங்க. ஒரு கம்பெனி இல்லை, ஒரு 40 கம்பெனி இருக்கு. அதில் ஒன்று அந்த அண்ணா நகர் கார்த்திகோட மனைவி டைரக்டராக இருக்காங்க. ஆச்சா, அந்த அண்ணா நகர் கார்த்திகுடைய மகன் மோகன் கார்த்திக் இருக்கார்ல, நம்ம சூப்பர் முதலமைச்சர்னு போன ஆட்சியில் ஒருத்தர் இருந்தார், தெரியுமா? யாருமா? மாப்பிள்ளை சார் தெரியாதா? அவங்க ஒய்ஃப் பேர் என்னம்மா? தமிழ்நாட்டிலேயே சென்னையிலேயே காஸ்ட்லியஸ்ட் ஸ்கூல் அப்படின்னு 2013 அவங்க ஆட்சி இருந்தப்போ வாங்குச்சு. அன்றைக்கி 23,000 ரூபா எல்கேஜி. இன்றைக்கி அதெல்லாம் நிறைய பேர் பீட் பண்ணிட்டாங்க. சரியா? செந்தாமரை சபரீசன். அவன் செந்தாமரை சபரீசன்
அதுக்கப்புறம் கார்த்திக் 3 பேர் சேர்ந்து செசாக் ரியால்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்தாங்க. இவங்கெல்லாம் எங்கள் ஜி ஸ்கொயரில் பார்ட்னர். இது இல்லாமல் இதில் இருக்கிற ஒரு கம்பெனி, அதுக்கு பேர் என்னமா சொல்கிறது, நம்ம ஹைதராபாத்தில் ஒரு கம்பெனி இருக்குது, அதோடையும் ஜி ஸ்கொயர் கம்பெனி லோட்டஸ்னு ஒரு கம்பெனியில் பார்ட்னர், அவரோட வேற ஒரு கம்பெனியில் இவர் சபரீசன் பார்ட்னர். இத்தனை ஆதாரம். இப்போ இதுக்கெல்லாம் எவ்வளோ ஷேர் இருக்குது என்ன, நீங்கள் வெளில ஒரு கம்பெனி எனக்கு கொடுங்க, இந்த கம்பெனி உங்கள் ஜி ஸ்கொயர் குரூப்புன்னு நான் ஜோபா கார்பரேஷனில் ஒரு 40 கம்பெனி வருது, அந்த 40 கம்பெனியில் 50 டைரக்டர் இருக்காங்க, அந்த 50 டைரக்டர் எடுத்தால் இன்னொரு 500 கம்பெனிக்கு போகுது, எல்லாரோட ஷேர் ஹோல்டிங் லிஸ்ட்டை கொடுங்க பார்க்கலாம். சரி, இது வேணாமா? நம்ம இந்தியாவிலேயே மிகச்சிறந்த வாஷிங் மிஷின் ஒன்று இருக்குது, திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி ஆட்சி. அதில் போய் சேர்ந்தீங்கன்னா பரிசுத்தமாக வெளியில் வந்துடுவீங்க. திமுகவா தாவேக்காவா? திமுக. முதல்ல திமுக, இனிமேல் தாவேக்கா ஆகலாம், பார்க்கலாம். அதனால நீங்கள் கேட்டது அருமையான கேள்வி. திமுகவில் போன தடவை ஆட்சி வந்த உடனே அவங்க வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னார், அதிமுக ஆட்சி என்றாலே ஊழல், எங்கு பார்த்தாலும் ஊழல், கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் அப்படின்னு இங்கிலீஷில் வேற சொன்னார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தங்கமணி, வேலுமணி, வீரமணி எல்லாரையும் கைது செய்வோம், நாங்கள் யாரையும் கைது பண்ணல. ஆனால் 1000 இடத்துல டிவிஎஸ்சி ரைடு பண்ணாங்க, ஒரு 4 பேரில் வழக்கு போட்டாங்கம்மா. அதில் ஒருத்தர் சி விஜயபாஸ்கர், விராலிமலை எம்எல்ஏ. ஆனால் அவருக்கு போய் பண்ணப்போ அந்த கேஸில் ஒரு விஷயம் வந்துச்சு, அதுக்கு பேர் என்னம்மா, நம்ம வேல்ஸ் குழுமம்னு ஒன்று இருக்குதுல்ல, ஐசரி கணேஷ் அவருடைய நிறுவனம் அவங்களுக்கு வேல்ஸு, வேல்டெக்கு அப்படி பல கல்லூரிகள் இருக்குது. அவங்க ஒரு மெடிக்கல் காலேஜ் திறக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. மெடிக்கல் காலேஜ் திறக்கணும்னா குறைஞ்சபட்சம் 500-1000 கோடி வேணும். ஆனால் அதை திறப்பாங்க. ஏன்னா இதே ஸ்டாலின் என்ன பண்ணார் தெரியுமா, ஆட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு நீங்கள் உங்களுக்கு எங்கம்மா வீடு, அடையார் வழியாக தானே போகிறீங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா நீங்கள் இதில் திரும்பிடுவீங்க, எல்பி ரோட்டில் அடுத்து அந்த பிரிட்ஜை தாண்டினீங்கன்னா வலது கை பக்கம் எம்ஜிஆருக்கு சொந்தமான சத்யா ஸ்டுடியோ. இப்போ அங்கே எம்ஜிஆர் ஜானகி கல்லூரின்னு இருந்தது, 4000 பெண் குழந்தைகள் படிக்கிறாங்க. அந்த காலேஜ் இந்த ஐசரி கணேஷ் வாங்கிட்டார். இப்போ வேல்ஸ் குழுமத்துக்கு கீழே வந்துருச்சு. அதை வேல்ஸ் பல்கலைக்கழகத்துக்கு கீழே வந்து டீம்டாக்கி எலெக்ஷன் பீரியட்லேயே பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய ஊழல் அது தனியாக எடுக்கணும். சரியா? இப்போ இந்த ஐசரி கணேஷுடைய வேல்ஸ் குழுமம் மெடிக்கல் காலேஜ் வாங்கிறதுக்கு இது என்ஓசி கொடுத்துருக்காரு. இந்த என்ஓசி கொடுக்க விஜயபாஸ்கர் லஞ்சம் வாங்கினார். ஆனால் இப்போ இதில் சபரீஷ் இருங்க வரேன். அந்த போய் ரெய்டு பண்ணப்போ அந்த வேல்ஸ் குழுமத்தின் ஐசரி கணேஷுடைய மனைவி பேர் ஆர்த்தி கன்சல்டன்ட் பிரைவேட் லிமிடெடுங்கிறவங்க பேரில் பல்லாவட்டில் ஒரு சொத்து இருந்துச்சு. அதை ஜி ஸ்கொயருக்கு விற்றுருக்காங்க. அது நேராக போய் சபரீஷன் அட்டாக் பண்ணோன்னு நீங்கள் கேட்டிங்களே, திமுக எப்படி வாஷிங் மிஷின், அந்த எஃப்ஐஆரையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா சபரீஷன் கைக்கு எஃப்ஐஆர் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி திமுக பரிசுத்த வாஷிங் மிஷினில் போய் பரிசுத்த ஞானஸ்தானம் பெற்று அந்த வழக்கு க்ளோஸ் பண்ணப்பட்டது. ஸோ எதுக்காக க்ளோஸ் பண்ண, நான் இப்படி சொன்னேன்னா அரசியல் விமர்சகர் எனக்கு திமுக பிடிக்காதுன்னு சொல்லலாம். அந்த வழக்கை க்ளோஸ் பண்ணதை பற்றி போட்டது ஃப்ரீ பிரஸ் ஜேர்னலுங்கிற பத்திரிகையாளர். அவரே தெளிவாக ஜி ஸ்கொயர் நிறுவனம் இன்வால்வ் ஆகியிருக்கிறது, இதனால் மாப்பிள்ளை சபரீசன் சிக்குவார் என்று இந்த வழக்கு முடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு போட்டார். போட்டு 5 மாதம், ஏன் இது வரைக்கும் வழக்கு போடல? இந்த வழக்கு போடுறது ப்ரூவ் பண்ணுறதுலாம் ஈஸி இல்லைம்மா. இப்போ தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய சிக்கல் என்ன இருக்குது, டாஸ்மாக். திராட்சை ரசம் வாங்கிறதுக்கு மக்கள் கஷ்டப்படுறாங்க. அந்த டாஸ்மாக்கு சப்ளை பண்ணுற கம்பெனியில் ஒரு 3-4 கம்பெனி பெரிய கம்பெனி. அந்த டாஸ்மாக் சப்ளை பண்ணுற ஒரு பெரிய கம்பெனி பேங்க்கில் நஷ்டப்பட்டிருந்த திருவாரூரான் சுகர்ஸ் என்ற கம்பெனியை விலைக்கு வாங்குறாங்க. வாங்கினது யார்? கனிமொழியும் டிஆர் பாலுவும் பார்ட்னராக சேர்ந்து வாங்கினார்கள். 4 சக்கர ஆலையை உடன் இருக்கின்ற ப்ரூவரியை பெருசு பண்ணுறாங்க அப்படின்னு யார் பேசுனது? மன்னார்குடி எம்பி தொகுதியில் நின்ன காளியம்மாள் பேசினாங்க. உடனே 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க கனிமொழி, இது பொய்யே, நாங்கள் உங்கள் பேரில் வழக்கு போடுவோம். அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் வழக்கு போடுங்க, எங்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு. நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்? 26 ஆகஸ்ட் மாதம் முடிய போகுது. 24 ஏப்ரல் எங்கே இருக்குது? 2 வருஷமாக ஏன் வழக்கு போடல? அண்ணாமலை என்பவர் 26,000 கோடி ஜி ஸ்கொயருக்கு இருக்குன்னார், அவர் பேரில் வழக்கு போடல. இப்போ 10,000 கோடின்னு குறைச்சிருக்காரு ராம்ஜெயம்.
சரியா? தெளிவாக ஜி ஸ்கொயருடைய 40 கம்பெனியில் மோகன் கார்த்திக் மனைவி பலரும் பார்ட்னராக இருக்காங்க. அந்த மோகன் கார்த்திக் இவரோட பார்ட்னரு. அதே போல் ஜி ஸ்கொயர் நிறுவனத்தில் இவரை மஹிதாரான்னு சொல்கிற இந்த குரூப்பு, ஹைதராபாத் குரூப் ஒரு பார்ட்னர், அவரும் இது பல பார்ட்னர்கள் இருக்காங்க. இதை நேரடியாக நிரூபிக்கணும்னா எல்லா எல்லா ஹோல்டிங்கையும் கொடுத்தா தெரியும். எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் அந்த 500 கோடியை வாங்க போறீங்கன்னு நினைக்கிறேன். ஆதாரம் கொடுத்தா என்னோட பாதி. நான் தான் சொன்னேன், மந்திரக்கோள்னு சொல்லி 10 லட்ச ரூபா பங்களா வாங்குறதுக்கு முரசொலியில் வந்த கணக்கு 13 லட்சம், வராத கணக்கு எவ்வளோன்னு தெரியாது. ஆனால் அன்னைக்கு 78ல் 13 லட்சம்னா இன்னைக்கு 100 கோடிக்கு சமம். அந்த 13 லட்சமும் எங்கே போச்சு? கருணாநிதி பாக்கெட்டுக்கு போச்சு. ஸோ இந்த சேலஞ்ச் எல்லாம் 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. அவருக்கு கொஞ்சம் நான் வெளியில் பேசுகிறதா இன்னும் சொல்ல போனால் ஜி ஸ்கொயர் நிறுவனம் 2000 கோடிக்கு மேலே கடனை வைத்து கொண்டு அவரே சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவங்க கொடுத்த செக் பவுன்ஸ் வழக்கெல்லாம் சந்திச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதில் தப்பிக்கிறதுக்கு ஒரு இதுக்காகத்தான் இதை பண்ணியிருக்காங்க. தெளிவாக ஜி ஸ்கொயருக்கும் முதல் குடும்பத்துக்கும் பல தொடர்புகள் இருக்குன்னு ரொம்ப எளிதாக உங்களுக்கு நான் இதையே ஸ்க்ரீன்ஷாட்டையே அனுப்புகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜோபா கார்பரேஷனுங்கிற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் ஜி ஸ்கொயருக்குள்ளே போனீங்கன்னாலே எத்தனை கம்பெனி இருக்குது, அதில் அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, எல்லா கம்பெனிகளும் வரும். அதனால் இது இல்லைன்னா ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவர் தெளிவாக பொய் சொல்கிறாருன்னு அர்த்தம். சரியா? அதனால் இதெல்லாம் இவங்களுக்கு இப்போ பொய் சொல்கிறது திமுகனால என்னம்மா பொய்ங்கிறது தான். ஒரு பொய்யை சொன்னால் அதை திரும்ப சொன்னால் அது திராவிட விவிலியமாகிடுமே தான் பேர். அதனால் பிரச்சனை, நீங்கள் முதல்ல நேர்மையாக பிஸ்னஸ் பண்ணுங்க. எனக்கு இன்னும் சொல்ல போனால் ஜி ஸ்கொயரை பிடிக்கும். பெரும்பாலான இடங்களில் மார்க்கெட் ரேட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க கருப்பு பணத்தை ஒழிச்சு. அதனால் அது தப்பு இல்லை. பட் சரியான நிலங்களை வாங்கி பண்ணி. ஏன்னா இதே இன்னைக்கு இந்த சேலஞ்சு விட்டுருக்காரு. ஒரு 3 நாள் முன்னாடி வேலுமணி அவர்கள் ஜி ஸ்கொயர் 1000 ஏக்கர் நிலத்தை வாங்கி மலையை உடைச்சி இது பண்ணிட்டு இருக்காங்க, மண்ணை அள்ளிக்கிட்டு இருக்காங்கன்னு கோயம்புத்தூரில். அதை பற்றி ஏன் அதுக்கு பதில் சொல்ல இவர் சட்டசபையில் திரு வேலுமணி சொன்னாரா இல்லையா? ஸோ ஜி ஸ்கொயர் சேலஞ்சுங்கிறது ஒன்று. இன்னொன்று, நீங்கள் எனக்கு ஒரு 10,000 ரூபா இருந்தால் கொடுங்களா? 10,000 ரூபா வச்சுக்கிட்டு இங்கேருந்து லண்டனுக்கு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போகிறாங்க. நீங்கள் லண்டனுக்கு போயிட்டு வரணுன்னா ஒரு 2 லட்சம் இருந்தால் போதும். சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போகணுன்னா 1 மணி நேரத்துக்கு 10 லட்சம், போகிறதுக்கு 16 மணி நேரம், வரத்துக்கு 16 மணி நேரம். அங்கே ஹோட்டலில் தங்கினா ஒரு நாளைக்கு 5 லட்சம். ஆனால் கேஷ் இன் ஹேண்ட் 10,000 பண்ணாங்களா? அதனால இதெல்லாம் திராவிட இல்லைங்க சார். இப்போ பரந்தூர்லேயே நிறைய முதலீடுகள் செய்யப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் மூலம், நிறைய முதலீடு. இப்போ அந்த பரந்தூர் கேன்சல் பண்ணதான் நிறைய நஷ்டமும் ஏற்பட்டிருக்குன்ற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. அதையுமே இவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் அதையுமே நிரூபிங்க, அந்த பிளாட்டை உங்களுக்கு 1 ரூபாய்க்கு நான் தந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு. ஏமா இப்போ இது அவர் பேர் இப்போ ஸ்டாலின் சார் இருக்கிற வீடு அவரது இல்லைன்னா அவர் ஏன் எப்படி தங்குறாரு? இப்போ உங்கள் ஆஃபீஸில் நான் என் டேபிளில் போட்டு நான் உட்காந்தா என்ன விடுவீங்களா? பேட்டி கொடுக்கத்தான் உட்கார விடுவீங்க. ஏன் அங்கே உட்காந்துருக்காரு? சட்டசபைக்குள்ள எம்ஆர்கே பன்னீர்செல்வம் எழுந்து நேருவுக்கு 1000 ஏக்கர் நிலம் இருக்குன்னாரு. அது நேருடைய அஃபிடவிட்டில் அது இல்லை. கூகுளில் எடுத்து ஆசியாவின் மிகப்பெரிய அரிசி ஆலைன்னு போடுங்க. KN நேரு குடும்பத்துக்கு சொந்தமானது. லால்குடி நான் பிறந்த ஊரில் இருக்குது. அப்போ நேருவுக்கு அவர் கொடுத்துருக்கிற 2026 தேர்தல் அஃபிடவிட்டில் அவருடைய மொத்த சொத்து 2,45,00,000 ரூபா. அவர் இங்கே இருக்கிற ஆழ்வார்பேட்டில் இருக்கிற வீடு ஒரு 200 கோடி போகுங்கிறாங்க. இப்போ அந்த வீடு யார் வீடு? அவர் பேரில் இல்லை. இதெல்லாம் டாக்குமெண்ட் டெக்னிக்ஸ்மா. சரியா? இதை 2 பேர் இருக்காங்க, வெள்ளை காலர் கிரிமினல்ஸ், ஒயிட் காலர் கிரிமினல். நம்பர் 1 வக்கீல், 2வது ஆடிட்டர். இவங்க உங்கள் பேரில் இல்லாமல் ஷெல் கம்பெனி போட்டு தருவாங்க. கண்டிப்பாக இது ஜி ஸ்கொயர் நிறுவனம் போன 5 வருஷத்தில் சென்னையில் அவங்க ப்ரொமோட் பண்ண ப்ராஜெக்டுடைய மதிப்பு மாத்திரம் 1.5 லட்சம் கோடி. என்னென்ன லே அவுட் விற்றாங்க. அதில் பெரும்பாலும் ஜாயிண்ட் வெஞ்சரில் அவங்க ஹோல்டு 20% தான் இருக்கும். ஆனால் லாபம் மாத்திரமே இவரே 10,000 கோடி சொத்து இருக்குங்கிறார். ஸோ இதெல்லாம் நீங்கள் திருப்பூரில் வெறும் எலக்ட்ரானிக் கடையை வச்சிருந்தாலும் நீ எப்படி இந்த அளவுக்கு வந்த? அந்த கணக்கு முதல்ல கொடுக்க சொல்லுங்களேன். பிரச்சனை திமுக என்றால் ஊழல் என்றால் நம்ம அண்ணாமலை அவர்கள் சொன்னது 2.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு திமுக தலைவர்களிடம் சொத்து இருக்கிறதுன்னாரு. யாராவது ஒருத்தர் கேஸ் போட்டாங்களா? கேஸ் போட்ட ஒருத்தரும் வெளியில் பயந்து ஓடிட்டார். டிஆர் பாலுவும். நான் அவர் கம்மியாக சொல்லிட்டார், நான் சொல்கிறேன் குறைஞ்சபட்சம் 15 லட்சம் கோடி இருக்குங்கிறேன். அதனால் இந்த கண்டிப்பாக
இது அடுத்த 2 நாளில் பதில் வரும். நான் என்னுடைய பிளாக் லிங்க் தரேன். அதில் எந்தெந்த கம்பெனியில் சபரீஷனுக்கு ஷேர் இருக்குது, எந்தெந்த ஜி ஸ்கொயர் கம்பெனியில் அந்த இவருடைய பார்ட்னர்லாம் அதில் டைரக்டர்னு லிஸ்ட் இருக்குது. நீங்கள் அது தாராளமாக போட்டுக்கலாம். கண்டிப்பாக சார், பல விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி.